தாத்தா வீட்டில் 16 கார் இருக்கும். அப்போ 16 கார்னா எந்த காரில் எப்போ வெளியே போகிறாருன்னு தெரியாது. அத்தனை காரில் இருக்கிற ஒரு ஓனரு அந்த வீட்டுக்கு ஒரு டிரைவரோட பையன் வராப்புல. எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு அப்பியரன்ஸும் கிடையாது. அவர் வந்து ஒரு 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 தாழ்த்தப்பட்ட ஒரு 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 கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஒரு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவர். எங்கள் அம்மா வந்து அப்போ வந்து பிரின்சஸ் மாதிரி வளர்கிறாங்க அந்த வீட்டில். சினிமா படம் மாதிரி பிரின்சஸ்னால் ராணி மாதிரி வளர்கிறாங்க. அவர் வந்து அவருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு லவ் ஏற்பட்டனால எந்த அப்பா தான் சும்மா இருப்பார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்போ வந்து இந்த பாட்டு வருமா, ரோஜா மலரே ராஜகுமாரி, இந்த சாங்கை பாடி பாடியே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வந்து லவ் பண்ண வச்சிட்டாரு. நீ எப்படி என் பொண்ணை வந்து இப்படி என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை வந்து எங்கள் அப்பாவை வந்து அப்போ தான் மியூசிக் டைரக்டர் ஆர்த்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமு பயங்கர அகேன்ஸ்ட். வியட்நாம் வீடு சுந்தரம் அடிக்கடி அவர் சொல்லுவார், டேய் உங்கள் அப்பா வந்து எங்கள் முதலாளி பொண்ணை சைட் அடித்து கல்யாணம் பண்ணுறான்னோன்னே ஃபஸ்ட்டு வந்தாலும் அவனை சுட்டுறன்னு சொன்னதே நான் தான்டா. ஸோ கன்னெல்லாம் எடுத்து சுடுற அளவுக்குலாம் போயிட்டாங்க. பர்சனாலிட்டியும் கிடையாது, இவருக்கு வந்து இப்போ சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த டைமில் எங்கள் இதை சொல்கிறாங்களே காதலுக்கு கண்ணு இல்லைன்ற மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப பரிதாபமாக அப்படியே இருந்தனால அந்த பரிதாபத்தில் வந்த காதல் அது. அங்கே என்ன ஹைலைட்னா எங்கள் அப்பா சேலஞ்ச் பண்ணார், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாதுல்ல, நான் ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. கண்ணதாசன் ஐயா மூலியமாக ஒரு படம் கிடச்சி மியூசிக் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் போய் பொண்ணு கேட்குறாங்க. அப்பவும் கொடுக்கல. சரி அவன் தான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான்ல, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ்க்கு வந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று எம்ஜிஆர் சார், இன்னொன்று சிவாஜி சார். எல்லாத்துக்கும் ஒரு கிராஃப் மேலே போகும், ஒரு கிராஃப் கீழே வரும். ஸோ எங்கள் தாத்தாவோட கிராஃப் கீழே போகிற டைமில் எங்கள் அப்பாவோட கிராஃப் மேலே போகுது. சண்டே ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் யாருமே எம்ஜிஆர் சார் அப்படி பார்த்துருக்க மாட்டேன். லுங்கி கட்டிட்டு அவர் மடியில் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் காலைல போனோன்னா இட்லி தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு கீழே வந்து அவருக்கு அவ்வளோ சாப்பாடுங்க ரெடி ஆகிட்டு இருக்கும். அடிமை பெண்ணில் வந்து சிங்கத்தை வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க, அந்த சிங்கம் இருக்கும். இப்படியே தான் இருப்பேன். சிவாஜி சார் வீட்டுக்கு போனால் உள்ளே போகிறது அங்கே யானை தந்தெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ஏன்னா ஒரு சைடு எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டர், இன்னொரு சைடு எங்கள் தாத்தா அவங்க வச்சு படம் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இருந்து ஸோ எந்த பசங்களுக்கும் கிடைக்காததெல்லாம் வந்து எனக்கு அந்த ஏஜில் எனக்கு தான் கிடைச்சது. ஸோ நீங்கள் ஒரு விதமாக கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா அப்பாவும் வந்து வேறு விதமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவரோட நீங்கள் சொன்ன மாதிரி அவரோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஈவெண்ட்டில் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, அவரை வந்து வரவிடாமல் பண்ணதே அவருடைய மாமனார் அப்படிங்கிற மாதிரி. வரவிடாமல் பண்ணல, எங்கள் அப்பாவை பண்ணது என்னன்னு சொல்கிறேன். எங்கள் அம்மாவோட அப்பா ஜிஎன் வேலுமணி, அவரும் கஷ்டப்பட்டு வந்துடுச்சு. எல்லாருக்கு பின்னாடி ஒரு ஒரு உழைப்பு இருக்கு இல்லையா. அவர் ஒரு சாதாரண ஒரு டெய்லர் கடையில் இருந்தவர், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு காஸ்டியூமராக மாறுறாரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிறாரு. எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிகமாக படங்கள் பண்ண ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். படகோட்டி, குடியிருந்த கோயில், சந்திரோதயம், அப்புறம் சிவாஜிக்கு வந்து பாலும் பழமும், பாகப்பிரிவினை, ஹிந்தி படம் வந்து ராஜ்குமார் ஹிந்தி படம். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியில். இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு லைக்கான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு அப்படி இருக்கிற டைமில் ஒரு எங்கள் அப்பா வந்து பார்க்குறதுக்கு அந்த டைமில் எப்படி இருப்பார்னா அப்படியே ஒல்லியாக நாகேஷ் மாதிரியே இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு அப்பியரன்ஸும் கிடையாது. அவர் வந்து ஒரு 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 தாழ்த்தப்பட்ட ஒரு 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 கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஒரு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் வந்து எங்கள் மாமா, அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணன், அவருக்கு ஃப்ரெண்டாக போகிறார். ஃப்ரெண்டாக வீட்டுக்கு வரும்போது அப்படியே இருந்துட்டு எங்கள் அம்மா வந்து அப்போ வந்து பிரின்சஸ் மாதிரி வளர்கிறாங்க அந்த வீட்டில். சினிமா படம் மாதிரி பிரின்சஸ்னால் ராணி மாதிரி வளர்கிறாங்க. யாரை வேணால் கேளுங்க, நிறைய இன்டர்வியூவில் கமல்ஹாசன் சாரே சொல்லியிருக்காரு. எங்கள் தாத்தா வீட்டில் 16 கார் இருக்கும். அப்போ 16 கார்னா எந்த காரில் எப்போ வெளியே போகிறாருன்னு தெரியாது. அத்தனை காரில் இருக்கிற ஒரு ஓனரு அந்த வீட்டுக்கு ஒரு டிரைவரோட பையன் வராப்புல. எங்கள் அப்பா அவர் வந்து அவருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு லவ் ஏற்பட்டனால எந்த அப்பா தான் சும்மா இருப்பார். ஓகேவா. ஸோ அவருக்கு என்னென்னா, நீ எப்படி என் பொண்ணை வந்து இப்படி என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை வந்து எங்கள் அப்பாவை வந்து அப்போ தான் மியூசிக் டைரக்டர் ஆர்த்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமு பயங்கர அகேன்ஸ்ட். அதாவது ஒரு கேங்கே இருக்குது. எனக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் அடிக்கடி அவர் சொல்லுவார், டேய் உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் முதலாளி தான் சொல்லுவாங்க, எங்கள் முதலாளி பொண்ணை சைட் அடித்து கல்யாணம் பண்ணுறான்னோன்னே ஃபஸ்ட்டு வந்தாலும் அவனை சுட்டுறன்னு சொன்னதே நான் தான்டா. ஸோ கன்னெல்லாம் எடுத்து சுடுற அளவுக்குலாம் போயிட்டாங்க. இவ்வளோ இது இருக்குது. இவருக்கு என்னென்னா பர்சனாலிட்டியும் கிடையாது, இவருக்கு வந்து இப்போ சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது.
அந்த டைமில் எங்கள் இதை சொல்கிறாங்களே காதலுக்கு கண்ணு இல்லைன்ற மாதிரி கேட்டிருக்கீங்களா அப்பா கிட்ட யாரு ப்ரப்போஸ் பண்ணா, அம்மாவா இல்ல அப்பாவே போயிட்டு? எங்கள் அப்பா ரொம்ப பரிதாபமாக அப்படியே இருந்தனால அந்த பரிதாபத்தில் வந்த காதல் அது. ஓகேவா? எப்போதுமே வந்து அப்போ வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்போ வந்து இந்த பாட்டு வருமா, ஆனந்தன் சாரோட பாட்டு, ரோஜா மலரே ராஜகுமாரி, இந்த சாங்கை பாடி பாடியே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை வந்து லவ் பண்ண வச்சிட்டாரு. ஆனால் அங்கே என்ன ஹைலைட்னா, எங்கள் அப்பா சேலஞ்ச் பண்ணார். நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாதுல்ல, நான் ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவர் சங்கர் மாமா அப்பாவோட பார்ட்னர், இவங்க 2 பேரும் எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட இருந்தாங்க. அங்கேருந்து இவங்க 2 பேரும் வந்து வெளியே வந்து படங்கள் ட்ரை பண்ணி பல அவமானங்களில் சந்திச்சு, தேவர் ஃபிலிம்ஸ் மூலியமாக, கண்ணதாசன் ஐயா மூலியமாக ஒரு படம் கிடச்சி மியூசிக் டைரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் தான் போய் பொண்ணு கேட்குறாங்க. அப்பவும் கொடுக்கல. இதுக்கு காம்ப்ரமைஸ்க்கு வந்தவங்க 2 பேர். சரி, அவன் தான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டான்ல, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ்க்கு வந்த 2 பேர் யாருன்னா, ஒன்று எம்ஜிஆர் சார், இன்னொன்று சிவாஜி சார். இவங்க 2 பேர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவரோட உழைப்பு, அவரோட கட்ஸு, அவரோட அதுக்கப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட் கிட்டத்தட்ட. அது வந்து அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்கள் தாத்தாவே ரொம்ப பெருமைப்பட்டார். எல்லாத்துக்கும் ஒரு கிராஃப் மேலே போகும், ஒரு கிராஃப் கீழே வரும். ஸோ எங்கள் தாத்தாவோட கிராஃப் கீழே போகிற டைமில் எங்கள் அப்பாவோட கிராஃப் மேலே போகுது. ஸோ ஹி வாஸ் வெரி ப்ரவுட். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போதே வந்து எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து பேசின டைம் ஏதாச்சும் இருந்திருக்கா? உங்களை இன்ட்ரோ பண்ணியிருக்காரா அப்பா? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத விஷயங்கள்லாம் எனக்கு தான் கிடைச்சிது. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து எங்கள் அப்பா என்னை வந்து சண்டேஸ் ஆனால் ராமவரம் தோட்டத்தை கூட்டு போயிடுவார். சண்டே ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நான் யாருமே எம்ஜிஆர் சார் அப்படி பார்த்துருக்க மாட்டார். லுங்கி கட்டிட்டு அவர் மடியில் உட்காந்துட்டு, அவங்க வீட்டில் காலைல போனோன்னா இட்லி தேங்காய் சட்னி கொடுப்பாங்க. இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு கீழே வந்து அவருக்கு அவ்வளோ சாப்பாடுங்க ரெடி ஆகிட்டு இருக்கும். அவர் பாட்டு இன்றைக்கும் அவரோட ரூம் ஒரு ஸ்மால் ரூம் தான் இருக்கும். ஹேங்கரில் அவரோட அந்த வேட்டி, அந்த சட்டை, சைடில் அந்த கண்ணாடி தொப்பி எல்லாமே இருக்கும். நான் அவர் அது இல்லாமல் ஒரு லுங்கியில் பார்த்து அவர் மடியில் உட்காந்து அவர் ஊட்டி விட்டு சாப்பிட்டு இப்படி தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து யாருக்குமே கிடைக்காது. நான் பாட்டு மேலே போவேன், கீழே போய் விளையாடுவேன், அங்கே விளையாடுவாங்க. வீட்டில் வந்து அப்போ வந்து கீழே அந்த அடிமை பெண்ணில் வந்து சிங்கத்தை வந்து ஸ்டஃப் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க, அந்த சிங்கம் இருக்கும். இப்படியே தான் இருப்பேன். சிவாஜி சார் வீட்டுக்கு போனால் உள்ளே போகிறது வர அங்கே யானை தந்தெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸ் வந்து, ஏன்னா ஒரு சைடு எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டரு, இன்னொரு சைடு எங்கள் தாத்தா அவங்க வச்சு படம் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே இருந்து, ஸோ எந்த பசங்களுக்கும் கிடைக்காததெல்லாம் வந்து எனக்கு அந்த ஏஜில் எனக்கு தான் கிடைச்சது. ஓகே. அப்பா வந்து நிறைய படம் வந்து பண்ணிட்டாரு இல்லையா? உங்களோட ஃபேவரட் மியூசிக் ஆல்பம் அப்படின்னா அப்பா அது என்னவா இருக்கும்? இல்லை அப்படி இல்லை, நிறைய சாங்ஸ் சொல்லலாம். இதில் அப்பா மட்டும் கிடையாது. இதில் நான் இந்த நேரத்தில் முக்கியமாக சங்கர் மாமா பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரோட தம்பி. அவர் தான் ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வெறும் கேள்வி ஞானம் தான். எங்கள் அப்பா முறைப்படிலாம் வந்து மியூசிக் கற்றுக்கல. அவருக்கு என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கும் தைரியம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீ பாடுனா 10 டக்குன்னு பாடிடுவார். எங்கள் அப்பா அதுதான் என்கிட்ட சொல்லுவார், டேய் ஆக்ட் பண்ணால் டக்குன்னு ஆக்ட் பண்ணிடணும்டா, பாட சொன்னால் டக்குன்னு பாடிடணும். எங்கேயுமே கூச்சப்பட மாட்டார். அண்ட் வெரி குட் இன் பிஆர். நல்லா கலகலன்னு பேசுவார். எப்படியான பேசினாலும் அவர் பேசிய படம் வாங்கிடுவார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சங்கர் மாமா. அவர் அப்படியே கையை பேசிட்டு அப்படியே சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் உண்டு, ஒரு வேலை உண்டு, வாய் திறந்து கூட பேச மாட்டார். ஆனால் ஜீனியஸ் இன் மியூசிக். இவங்க 2 பேரோட கோம்போ தான் வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இருக்கனாலே அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாருக்கு அப்புறம் நிறைய படங்கள் வருது. அப்புறம் இளையராஜா சார் வராரு. இளையராஜா சார் வந்ததுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படம்லாம் அவங்க பண்ணுறாங்க, நார்மல் பட்ஜெட் படம்லாம் அவங்க பண்ணுறாங்க. இவங்க ஏகப்பட்ட படம் பண்ணிட்டாங்க. நிறைய சாங்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து ஒரு படத்தில் வந்து 4-5 மியூசிக் டைரக்டர். அந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படத்தோட ஹீரோ வந்து சரத்பாபு சார். அந்த படத்தில் வந்து 5 சாங் வரும். 5 சாங்கும் ஒரு மியூசிக் டைரக்டர். ஒன்று இளையராஜா சார் ஒரு சாங்கு, ஒன்று எம்எஸ் விஸ்வநாதன் சார் ஒரு சாங்கு, ஒன்று எங்கள் அப்பா அவங்க சங்கர் மாமாவும், ஒன்று வி குமார் சார், இன்னொருத்தர் அவர் பேர் மறந்துட்டேன் எனக்கு. ஸோ அந்த 5 சாங்கில் ஒரு சாங் எங்கள் அப்பாவோட சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அப்பாவோட சாங்னா சங்கர் மாமாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து பண்ண சாங் வந்து, நான் உன்னை நினச்சேன் நீ என்ன நினச்ச, அது ரொம்ப ஹிட் சாங்கு. அந்த சாங் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அந்த டைமில். அதே மாதிரி நிறைய படங்கள் என்னாவும் இவங்க மியூசிக் பண்ணுவாங்க, அதை இளையராஜா சார் சாங் நினச்சிடுவாங்க.
இப்போ கூட வந்து இப்போ 2 கிண்ணம் சொந்த கிண்ணம் அந்த சாங்லாம் வந்துச்சு. இது அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் பாடினா நல்லா இருக்கும். அழகா பாடுறீங்க. என்ன தெரியுமா, அழகா இல்ல, அதான் சொல்றேன், இது வரைக்கும் எங்க அப்பா பேரை நான் கெடுத்ததே போதும், இதுக்கு மேல எங்க அப்பா பேரை இல்ல கெடுக்க. இல்ல நிஜமாவே நல்லா பாடுறீங்க சார். சரிங்க, நம்பிட்டேங்க. நான் நல்லா ஆக்ட் பண்ணுவேன்னு சொல்லுங்க, அது கூட ஒத்துப்பேன். பாட்டு தான் பெருசாக. ஸோ இதுதான் இப்போ எங்க அப்பா நடிச்சா பார்க்க முடியாதுங்க. உண்மையாலுமே அவர் வந்து ஹீரோவா 2-3 படம்லாம் பண்ணாரு. இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகலன்றதான் வேற விஷயம். பட் என்னன்னா சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவார். உதாரணத்துக்கு எஸ்ஏசி சாரோட படம் சட்டம் ஒரு இருட்டரை, விஜயகாந்த் சாருக்கு அதுதான் லைஃப். அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனா சாங் பாடிட்டு வரணும், இவர் தான் பண்ணார். அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னா அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த படத்தை ஹிந்தியில் அந்தாக்கணும் பண்ணும்போது அந்த கேரக்டர் தான் வந்து அமிதாப் பச்சன் பண்ணார். பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் பெருசு, அமிதாப் பச்சன் பண்ணுறதுனால அதை பெருசு பண்ணாங்க. அந்த கேரக்டர் மலையாளத்தில் வந்து இது சட்டம் ஒரு ரிட்டர் வந்து இப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல பேன் இண்டியான்னு, அந்த காலத்தில் அந்த படம் வந்து ரீமேக் எல்லா லாங்குவேஜ்லேயும், எனக்கு தெரிஞ்சு மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எங்கள் அப்பா பண்ண கேரக்டர் பெரிய ஆளுங்க தான் பண்ணாங்க. மலையாளத்தில் கமல்ஹாசன் சார் பண்ணார். இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆக்டிங் வந்து ஒரு அப்படி இப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய் நடிச்சிருவார். யோசிக்க மாட்டேன். இப்போ கூட நாய் சேகர்னு ஒரு படம் அன்றைக்கி நான் பார்க்குறேன், சொல்லுவார் பாடுறா பாவம் தேட்டரில் போய் பாடுறா, எனக்கு பார்க்கல, அப்புறம் டிவியில் போய் பார்த்தாப்பா நல்லா நடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு சொன்னா, டேய் உங்கள் அப்பன்டாண்ணா, நீ ஏன் நடிக்கிறேன், நான் நடிக்க மாட்டேனா அப்படின்னு. ஸோ அவருக்கு என்னென்னா எதுவுமே வராது, எதுவுமே முடியாது அப்படின்ற வார்த்தை வாயில் வரவே வராது. முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலான்றதுல வந்து அவர் ரொம்ப ஆணித்தமான அந்த காலத்து ஆளுங்க. அவங்களுக்கு அப்போல்லாம் வந்து பணத்தில் வந்து பெருசாக நோக்கம் இருக்காது. ஒர்க் பணம், இது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது.